சன் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் இலக்கியா. இந்த சீரியலில் இலக்கியா கேரக்டரில் ஆக்ட்ரஸ் ஹிமா பிந்து நடிச்சிட்டு வந்தாங்க. கலர்ஸ் டிவியோட இதயத்தை திருடதை சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ஹிமா பிந்து. அது மூலமாக சன் டிவி சீரியலில் வாய்ப்பு கிடைச்சது. அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த நிலையில இலக்கியா சீரியலை விட்டு ஹிமா பிந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன் விலகினாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களே இப்போ சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதை உங்க எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அன்பும் ஆதரவுக்கும் எப்போதுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். கனத்த மனசோட இலக்கிய சீரியல் விட்டு விலகிறதா முடிவெடுத்திருக்கேன். என்னோட இந்த முடிவு உங்களுக்கு ஏமாற்றமா இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதனால நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த கடினமான முடிவு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாத பல விஷயங்களால எடுத்த முடிவு தான். சினிமாவையும் சீரியலையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கடினமானதா இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இலக்கிய சீரியல் ஆக்டர்ஸ் மற்றும் திறமையான டெக்னீஷியன்ஸ்க்கும் தான். இதனால இந்த சீரியல் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் இருந்துச்சு. அதனால என்னால இந்த சீரியலுக்கு இப்படி தொந்தரவு வரதை ஏத்துக்க முடியல. என்னோட ஆசையே எந்த குழப்பமும் அழுத்தமும் இல்லாம எல்லாரும் நிம்மதியா வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் இலக்கிய சீரியல் விட்டு விலகி இருக்கேன். இந்த வெற்றிகரமான சீரியலுக்கு நானும் ஒரு பங்கா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஆதரவு எனக்கு உலகம் மாதிரி. தொடர்ந்து உங்க அன்பையும் ஆதரவையும் சீரியல்ல இருக்கிற மத்த எல்லாருக்குமே கொடுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் என்னோட இந்த முடிவுக்கு என் கூட நிக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. அன்புடனும் நன்றியுடனும் பிந்து அப்படின்னு ஹிமா பிந்து சீரியலையும் சினிமாவையும் பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால விலகுறேன்னு சொல்லியிருக்காங்க. சீரியலை விட்டு விலகின கையோட சென்னைக்கு குட் பை சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க ஹிமா பிந்து. சீக்கிரமே இவங்களை படங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹிமா பிந்துவோட இந்த முடிவு இலக்கிய சீரியல்ல இவங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.